சின்ன வயசுலேருந்து நம்ம நம்பிட்டு இருந்த பல விஷயங்கள் வந்து மித்தா அல்லது ஃபேக்டானு நம்ம பார்த்துடலாமா? அப்படியே நீங்கள் ஸ்ரீ செல்வம்க்கு ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சார், ஹனி தலையில பட்டா வெள்ள முடியாகிருமா? இல்லைம்மா, இப்போ சயின்டிஃபிக்காக வந்து நிறைய ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஹனி தலையில் பட்ட வெள்ளையெல்லாம் ஆகாது. அப்போ ஃபிஷ்ஷும் கர்டும் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அது? ஃபிஷ்ஷும் கேர்டும் சேர்த்து சாப்பிடக்கூடாது தான். ஏன்னா அது வந்து குணவிருதம் சொல்லுவாங்க. ஆயுர்வேதத்தில் 2 ஆப்போசிட் குணம்ல இருக்கிறது வந்து சேர்த்து சாப்பிட்டா கண்டிப்பாக உடம்புல ஏதாவது ஒரு பாதிப்பு வரும். அது ஸ்கின் அலர்ஜியாக இருக்கலாம், கட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுக்கலாம், இல்லை வேற ஏதாவது பெரிய விஷயமா கூட முடியும். அதனால ஃபிஷ்ஷும் கேர்டும் ஆயுர்வேதத்திலே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, அது சாப்பிடக்கூடாது. அது ஃபேக்ட். தேனை சமைச்சா விஷமா மாறிடுமா சார்? கண்டிப்பாக தேன் வந்து டைரெக்டாக ஹீட் அப்ளை பண்ணீங்கன்னா விஷமாக தான் மாறும். இதில் ஆயுர்வேதில் ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லியிருக்காங்க, தேனை கண்டிப்பாக நீங்கள் சமைச்சு சாப்பிடக்கூடாது. வேற வார்ம் வாட்டரில் வேணால் தேனை கலந்து சாப்பிட்லாம். இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல ஹனி டீன்னு சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து வார்ம் வாட்டரில் தான் மிக்ஸ் பண்ணணும். அப்படியே சூடு பண்ணி தேனை கலக்கக்கூடாது. இது வந்து என்ன விஷமாக கூட மாற வாய்ப்பு இருக்குது. நெய் சாப்பிட்டா குண்டாயிருவேனா சார்? நெய் வந்து ஆக்சுவலாக இட்ஸ் அ குட் ஃபேட். நீங்கள் தனிப்பட்ட முறையில் நெய் வந்து டெய்லியும் எடுக்கிறது உடம்புக்கு ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும். ப்ராசஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அது உங்களை உடம்பை வந்து வெயிட் போடுமா அல்லது வெயிட்டை குறைக்குமாங்கிறது குறிக்கும். நெய் வந்து ஆக்சுவலாக வெயிட் போடுங்கிறது வந்து ஒரு மித்து தான். எங்க அம்மா குங்குமம் பூ சாப்பிட்டதுனால தான் என் தங்கச்சி வெள்ளையாவே பிறந்தா. இல்லைம்மா, அதெல்லாம் ஒரு மித்து. எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் குங்குமப்பூவே கிடைக்கிறது கிடையாது. அதனால் நீங்கள் குங்குமப்பூ பேஸ் பண்ணி யாருக்கும் கொடுக்கவும் சொல்லாதீங்க. அது வந்து அதனால் கலரும் வராது. ரெட்டை வாழைப்பழம் சாப்பிட்டா ரெட்டை குழந்தையா சார் பிறக்கும்? இல்லைம்மா, அதுவும் ஒரு மித்து தான். கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் நம்பிட்டு ரெட்டை குழந்தை பிறக்கும்னு நினச்சிட்டு வாழைப்பழத்தை தேடி அலையாதீங்க. இது மாதிரி மோர் ஆயுர்வேதிக் அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.